அன்பான உறவுகளுக்கு உங்கள் தமிழின் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்னையோட 12th பப்ளிக் எக்ஸாம் முடிவடைஞ்சிருக்கு. மாணவர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நம்மளோட லீவ் ஒரு ஒரு குறைஞ்சது 2 மாசமாவது இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆனந்த களிப்புல இருக்காங்க. இப்போ பெற்றவர்களாக இந்த தருணத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு. இது பொதுவா எல்லா பெத்தவங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் தெரிந்ததை சில நேரங்கள்ல நாம இன்னொரு வாட்டி யோசிச்சு பார்க்கறது தப்பு கிடையாது. முதல்ல ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. போன பரீட்சையில் என்ன எழுதினாங்க, எப்படி மார்க் வரப்போகுது, அதுதான் அவங்க வாழ்க்கையை முடிவு பண்ண போகுது. இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன எழுதியிருந்தாலும் இப்போ நம்மளால் மாற்ற முடியாது இல்லையா? அதனால் குழந்தைங்கள அனாவசியமாக நாம் கோவப்படுறதோ திட்டுறதோ இல்லை நீ ஒழுங்காகவே பண்ணலை என்ன ஆக போறியோ தெரியல அப்படிங்கிற அந்த பதட்டத்தை அவங்கக்கிட்ட காமிக்கிறதையோ முதல்ல நம்ம நிறுத்தணும். ஏன்னா இன்னைக்கு ஜென்ரேஷன் ரொம்ப மாறி இருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு படிப்பை தவிர்த்து மிச்சம் நிறைய விஷயங்கள்ல டேலண்ட் இருக்கு. அன்றைய காலகட்டத்தில் படிப்பு ஒன்று மட்டும்தான் எங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றம் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல வாழ்ந்தோம். ஆனால் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு பல்வேறு விஷயங்கள் அவர்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகிறதுக்கான வழிவகை செய்கின்றது. படிப்பும் தேவைதான். ஆனால் அது ஒழுங்காக எழுதலைங்கிற காரணத்துக்காக தயவு செஞ்சு குழந்தைங்கள திட்டாதீங்க. கொஞ்சம் தட்டி கொடுங்க. கொஞ்சம் பரவாயில்ல கண்ணா பார்த்துக்கலாம், இப்போது என்ன மார்க் எடுத்திருக்கியோ அது சம்மந்தமாக உன்னால் என்ன படிக்க முடியுதோ அதை நாம் தேர்ந்தெடுத்து அதில் மாஸ்டர் பண்ணுவோம், அதில் இன்னும் சிறப்பாக பெட்டராக பெஸ்ட்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்லி பழகுங்க. ஏன்னா எல்லா காலகட்டங்கள்லேயும் எல்லா மாணவர்களுடைய மென்டாலிட்டியும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. அன்றைக்கி நம்ம அப்பா அம்மா அடித்தாங்க, வாங்கிக்கிட்டோம். இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் பெரும்பாலும் ஒத்த பிள்ளையாக தான் இருக்குது. நாம் அடிக்காமல் அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து வளர்த்துட்டோம். இப்போ கோவமோ எரிச்சலோ நம்ம அந்த குழந்தை மேலே படும் பொழுது அது மனம் ரொம்ப சீக்கிரமாக உடஞ்சி போயிடுது. அது கடைசியில் தவறான முடிவு எடுப்பதற்கான ஒரு வழிவகை நாமளே செஞ்சு கொடுத்தா மாதிரி ஆயிடும். அதனால் குழந்தைகள் இன்னைக்கு படிப்பு ஒன்று மட்டும்தான் வாழ்க்கைன்னு நாம் தவறான முடிவுக்கு போகவும் கூடாது, அதை குழந்தைங்களுக்கு திணிக்கவும் கூடாது. படிப்பும் வாழ்க்கைக்கு மிக முக்கியம்தான். ஆனால் அது தவிர்த்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அவங்கள டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைப்பை செய்து கொடுப்பதற்கும். அதனால் படிப்பில் கொஞ்சம் டல்லாக இருக்கக்கூடிய மாணவனாக இருந்தால் அவனுக்கு எது உகந்ததோ அவனால் எதை சிறப்பட செய்ய முடியுமோ அந்த துறையை தேர்ந்தெடுப்பதற்கு நாம தான் வழிவகை செஞ்சு கொடுக்கணும். அதனால் பெற்றவர்களாக நம்முடைய கடமை முதல்ல நம் குழந்தைகளை அனாவசியமாக கோவப்படுறதோ அடிக்கிறதோ, நீ மார்க் எடுக்கலை, அவன் நல்ல மார்க் எடுத்துட்டான், ஒரே வகுப்பில் தானே படிச்சிங்க, ஏன் இந்த மாதிரி நீ பண்ணுற அப்படின்னு அவங்கள கம்பேர் பண்ணுறதையோ முதல்ல நாம் நிறுத்தணும். அப்போ தான் அந்த குழந்தைக்கு தன்னுடைய பெற்றோர் தன் மீது எவ்வளவு நம்பிக்கையும் அன்பும் பாசமும் காமிக்கிறாங்க அப்படிங்கிறத உணர முடியும். இன்னொரு விஷயம், இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு பொறுமை கிடையாதுங்க. நாம் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி நம்ம குழந்தை தவறான முடிவுக்கு போயிட்டான்னா அம்மானாலும் வராது, அப்பானாலும் அந்த குழந்தை நமக்கு திரும்பி கிடைக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நாம் கொஞ்சம் மெச்சூர்டாக திங்க் பண்ணுவோம். படிப்பு அது மட்டும்தான் வாழ்க்கைன்னு கிடையாது, அதுவும் வாழ்க்கைக்கு முக்கியம்தான். ஆனால் மதிப்பெண் எடுக்காத மாணவனை நாம் போய் தொல்லை பண்ணி அடித்து ஆர்ப்பாட்டம் பண்ணி அவமானப்படுத்தி வேண்டாமே, அந்த மாதிரியான செயல்கள் இந்த காலகட்டத்தில் வேலைக்கு ஆகாது. எதையும் தட்டி கொடுத்து அன்போட பாசத்தோடு அந்த குழந்தைக்கு புரிய வைப்போமே ஆனால் நிச்சயமாக அவங்களும் ஒரு கட்டத்தில் புரிஞ்சிக்க தான் போகிறாங்க. ஏன்னா காலம் போக போக அவங்களுக்கான அனுபவத்தை எப்போ அவங்க கற்றுக்கிறாங்களோ அப்போ அவங்களுக்கு தெரிய வரும் படிப்பு எவ்வளோ முக்கியமானது, நம்ம பெற்றவர்கள் அதனால தானே நம்மளை படின்னு சொன்னாங்க அப்படிங்கிற உண்மை. அதுக்காக நம்ம குழந்தைங்களை இழக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய போக்குலேயே சில விஷயங்களை நாம் போய்த்தான் அவங்கள மாற்ற முடியும். அதனால் இந்த பப்ளிக் எக்ஸாம் எழுதின மாணவர்கள் இன்னொரு விஷயம் நான் சொல்ல விருப்பப்படுறேன். இந்த காலகட்டத்தில் பசங்க ரொம்பவும் ஃப்ரீயாக இருக்கிற ஒரு மைண்ட் இருக்கும்.
நட்பு வட்டத்தோடு சேர்ந்து வெளியில் போகணும், ஜாலியாக இருக்கணும்லாம் ஆசைப்படுவாங்க. நீங்கள் தவறியும் பிள்ளைகளை உங்களுக்கு தெரியாமல் எங்கேயும் வெளியில் அனுப்பிடாதீங்க. ஏன்னா ஒரு குழந்தை போல் இன்னொரு குழந்தை இருக்கிறதில்ல. ஏதோ ஒரு பகையாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஜாலியில் வண்டியில் போகும் பொழுது தள்ளி விட்டு விளையாடுறது, அது பண்ணுறது இது பண்ணுறதுன்னு இருக்கும் பொழுது எந்த குழந்தைக்கு இழப்பு ஏற்பட்டாலும் அது பாதிப்பு தான். எந்த குழந்தைக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் அது பெற்றவர்களுக்கு இழப்பு தான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் சில இடங்களுக்கு புதுசாக எங்கேயோ போகிறாங்க, இந்த பைக்கிலலாம் ரேஸு போகணும்னு ஆசைப்படுவாங்க, கொடுக்காதீங்க. ஏன்னா இது நம் குழந்தையின் உயிர் சம்பந்தமான ஒரு விஷயம். அதனால் நிச்சயமாக இதுக்கு கிடையாதுன்னா கிடையாது தான். இதை நான் தர முடியாது, உனக்கு இன்னும் வயசாகலை, நீ அந்த அனுபவம் இல்லை அப்படின்னு தைரியமாக இந்த இடத்துல நாம் சொல்லலாம். மற்றபடி குழந்தைங்க நட்பு வட்டத்தோடு சேர்ந்து வெளியூர் போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறதுனா உங்கள் சரௌண்டிங்குள்ளவே இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. எங்கே போனாலும் லொக்கேஷன் ஷேர் பண்ண சொல்லுங்கள். அவங்கள அடிக்கடி காண்டாக்டில் வச்சுக்கோங்க. ஃபோன் பண்ணிட்டு எங்கே இருக்க என்ன ஏதுங்கிறத நாம் தான் விசாரிக்கணும். ஏன்னா நட்போடு சேர்ந்துட்டோம்னா நமக்கு உலகமே அவங்க தான் மாறி போயிடும். குழந்தைங்களோட மனநிலை நம்மளை பற்றி அவங்க ஒரு செகண்டும் யோசிக்க மாட்டாங்க. பெற்றவர்களின் கடமை இது. நம் பிள்ளைகள் எங்கே இருக்காங்க, எப்படி இருக்காங்க, பாதுகாப்பாக இருக்காங்களா அப்படிங்கிறத. அதுக்காக அவங்கள எங்கேயுமே அனுப்பாமையும் நம்மளால் இருக்க முடியாது, எல்லை மீறியும் அனுப்ப முடியாது. எல்லாத்துக்குமே ஒரு அளவுகோல்னு இருக்குது. அதை நாம் கடைபிடிச்சோன்னா பெரிய ஆபத்துலேருந்து நம்ம குழந்தைகளை நம்மளால் பாதுகாக்க முடியும். இது ஒரு விழிப்புணர்வு பதிவு தான். இந்த பதிவில் சில பெற்றவர்களுக்கு முரண்பாடு இருக்கலாம். ஆனால் ஒரு தாயாக, ஒரு ஆசிரியையாக என் வாழ்க்கையில் நான் இதுவரைக்கும் கடந்து வந்த சில அனுபவங்களின் அடிப்படையில் இந்த பதிவை நான் போடுறேன். விருப்பம் இருந்தால் இதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அப்படியே கடந்து போயிருங்க, ஒன்றும் தவறில்லை. நன்றி. மீண்டும் ஒரு சிறந்த சிந்தனையோடு வாங்க தமிழோடு பேசுவோம்.